சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனாவும் முத்துவும் ஒரு வழியாக பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, ஏதாவது செஞ்சு முன்னேறணும். ஏற்கனவே வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் சவாரிக்கு போனாலும் சரி, நான் பூ வியாபாரத்துக்குன்னு போனாலும் இந்த வருமானம் நம்மளுக்கு பத்தவே பத்தாது அப்படின்னு நினச்ச மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே, பேசாமல் நாம் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பெரிய பெரிய அந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சால் நல்ல வருமானம் வரும். என்கிட்டயே 2-3 பேர் கேட்டிருக்காங்க, இந்த பூ ஆர்டரெல்லாம் நீ எடுத்து செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே இந்த கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் செஞ்சு கொடுமா, நான் நிறைய உனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வர வாய்ப்பை நம்ம வேண்டான்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும், இந்த ஐடியா நல்லா இருக்கு மீனா, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி பூ வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு இப்படி டெக்கரேஷனுக்கு உனக்கு நிறைய ஆர்டர் வந்தால் நம்ம பூவெல்லாம் நம்ம எப்பயும் வாங்குற இடத்துலையே வாங்கி நல்ல அழகாக செஞ்சு கொடுத்துடலாம். இதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய வருமானமும் வரும்ல அப்படின்னு இங்கே மீனா சொன்னதால் முத்துவும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. இங்கே மீனாவும் ஏற்கனவே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அந்த ஆர்டருக்கு எப்படியெல்லாம் டெக்கரேஷன் செய்யணும்னு சொல்லி வீட்டில் அவங்க அழகாக எப்படியெல்லாம் டெக்கரேஷன் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே பூவாலேயே அழகாக டெக்கரேஷன் செஞ்சு வச்சுருக்கேன். இதை பார்த்த முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மீனா, உனக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நீ படிக்கலைன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுவ, ஆனால் படித்தவங்களை விட அதிகமான திறமை உனக்கு இருக்குது மீனா. நீ செஞ்ச இந்த சின்ன டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரியே நீ செஞ்சு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அதிகமான ஆர்டரும் கிடைக்கும், நிறையாவும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஸ்ருதியும் வந்துடுறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா இதெல்லாம் என்னது மீனான்னு கேட்க, மீனா உடனே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதா, எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது, ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் பெரிய திறமைசாலி தான், அதனால் நீங்கள் இப்படியே உங்களுக்கு கிடைக்கிற ஆர்டரை செய்யாமல் நிறைய ஆர்டர் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பூ வியாபாரத்தில் சம்பாதிக்கிறத விட அதிகமாகவே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க செய்கிறது, ஏதோ தெரிஞ்சவங்க எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாங்க, அதனால் ஏதோ 40,000மோ 50,000மோ எனக்கு வருமானம் வரும், ஆனால் தொடர்ந்து என்னை தேடி எப்படிங்க ஆர்டர் கொடுப்பாங்க, நான் இந்த வேலை செய்கிறேன்னு மற்றவங்களுக்கு எப்படிங்க தெரிய வைக்கிறதுன்னு சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இப்படிப்பட்ட கல்யாண டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செய்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், கவலைப்படாதீங்க. சத்யாவோட வீடியோ எல்லாரோட ஃபோனுக்கும் வரப்போய் தானே சத்யா இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கான்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதே மாதிரி நீங்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்கன்னு எல்லாரோட ஃபோனுக்கும் வர மாதிரி நான் செய்கிறேன் மீனா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே முத்துவும், பலகுரலே நீங்கள் மட்டும் மீனாவுக்கு இப்படி ஒரு உதவியை செஞ்சு மீனாவுக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்னுட்டு உங்களை புகழ்ந்து பேசிடுவேன், இந்த உதவியை மீனாவுக்கு நீங்கள் செய்வீங்கல்லன்னு சொல்ல, முத்து கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், மீனா கிடைச்ச ஆர்டரை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே எல்லாருக்குமே மீனா இப்படி ஒரு ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. அவங்க பூ வியாபாரம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கல்யாண ஆர்டரையும் ரொம்பவே நல்லா எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து மீனாவோட ஃபோன் நம்பரெல்லாம் போட்டு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இங்கே செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவுக்கு முதல் ஆர்டர் கிடச்சிருக்கு, அதுவும் கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர், இதை நல்லபடியாக செய்யணுமே அப்படின்னு சொல்லி அங்கே வெளியில் பூவெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக போகிறாரு. ரொம்பவே உதவியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷமான விஷயத்த மீனாவும் முத்துவும் சேர்ந்து போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு, எப்பயுமே என்ன மாதிரி பூ வியாபாரம் செஞ்சு கிடைச்ச வருமானம் போதும்னு அப்படியே இருக்காமல் நீ இன்னும் அதிகமாக வளரணும், உயரணும், நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதும் நல்லது தான் மீனா. மாப்பிள்ளைக்கு நீ கொஞ்சம் உதவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவரும் கஷ்டப்பட்டு அங்கே காரை ஓட்டுறாரு, சவாரிக்கு போகிறாரு, ஆனாலும் பெரிய ஒரு வருமானம் வரதில்லை. இதுக்கிடையில் சத்யாவுக்காக 5 லட்ச ரூபா ஏற்பாடு செய்ய வெளியில் வர கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லா கடனையும் கொடுக்க என்னால் உதவி செய்ய முடியலனாலும் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளு, இந்த பூ வாங்கி கொடுக்கறது, மற்றபடி இந்த டெக்கரேஷனுக்கு என்னெல்லாம் உனக்கு உதவி செய்யணுமோ எல்லாத்தையும் அம்மாவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசேஷ பூஜையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி முத்துவும் மீனாவும் பூவெல்லாம் வாங்கிட்டு டெக்கரேஷன்ஸ்க்கு தேவையான எல்லா பூவையும் எடுத்துகிட்டு அழகாக செஞ்சிட்ருக்காங்க வீட்டில் வச்சு. இதை பார்த்த விஜயாவுக்கு தாங்கவே முடியல, கோவமாக வருது. என்ன இந்த மீனா வெளியில் போய் இந்த பூ வியாபாரமே செய்ய வேண்டாம், அவள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை செஞ்சால் போதும் நான் நினைக்கிறேன், அவள் என்னடானா ஏற்கனவே ஒரு ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்லி வீட்டில் அவளுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு
மாலையெல்லாம் கட்டி ஏதோ வருமானம் எடுத்தா. அதுலேயும் எனக்கு பணம்னு எதுவுமே தரலை. அப்படி இருக்கும்போது இந்த மீனா சம்பாதிக்கிறதுக்கு என் வீட்டில் உட்காந்து இவ இதெல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசனை பண்ணுறாங்க. உடனே மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீனா இப்படிப்பட்ட வேலை செஞ்சு முன்னேறவே கூடாது அப்படின்னு நினச்ச விஜயாவும், மீனா என்னது இதெல்லாம், எதுக்கு தேவையில்லாத வேலையை செய்கிற, அதான் ஏற்கனவே பூ கட்டி வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிறது பத்தாதா, ஏதோ நீ செய்கிற வேலையில் உனக்கு கிடைக்கிற வருமானம் போதும்னு இருக்காமல் வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இப்படி மறுபடியும் என்னென்னவோ செஞ்சிட்ருக்க, இதெல்லாம் என்ன செய்கிற, எதுக்கு செய்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. போதும் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, முதல் ஆர்டர் வேறு, நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்லாதீங்க அத்தை, இப்படி ஒரு ஆர்டர் கிடைக்கும் நான் இந்த ஒரு தொழிலையும் எடுத்து செய்வேன்னு நினைக்கவே இல்லை, எனக்கு உதவி செய்ய உங்கள் பையன் இருக்காரு, சீக்கிரமாகவே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன், நிறைய கோயிலில் எனக்கு மாலை ஆர்டர் வேறு வந்திருக்குத்த, எல்லாத்தையும் வீட்டில் வச்சே சீக்கிரமாக செஞ்சாச்சுன்னா சரியான நேரத்தில் கொண்டு போய் கொடுத்துடலாமேன்னு தான் நான் வீட்டில் வச்சு செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் என்னடானா அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்கிறீங்க, உங்கள் பையனுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த ஒரு வேலையவும் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதெல்லாம் செஞ்சால் உனக்கு எவ்வளோ பெரிய பணம் கிடச்சிட போகுதுன்னு சொல்ல, ஒவ்வொரு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரியும் எனக்கு தருவாங்க, இந்த ஆர்டரில் எனக்கு 50,000 ரூபா பணம் கிடைக்கும் த அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, மீனா உண்மையாகவே நீ பெரிய திறமசாலி தான், நீ இப்படி ஒரு தொழில் எடுத்து செய்வேன்னு நினைக்கவே இல்லைம்மா, சீக்கிரமாகவே நீங்கள் முன்னேறணும், மாடியில் ஒரு பெரிய ரூமை கட்டணும், அதுதாம்மா எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே விஜயாவும், ஆமாம் ஆமாம் இந்த மீனா சம்பாதிச்சு தான் மாடியில் ரூம் கட்ட போகிறாளா, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உண்டியலில் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடியில் ரூம் கட்டணும்னு சேர்த்து வச்சது, வெளியில் கடன் வாங்கி வேற வச்சுருக்காங்க, அப்படி இந்த மீனாவோட தம்பிக்காக முத்து சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க, ஏற்கனவே மீனா சம்பாத்தியமும் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகுது, இவ சம்பாத்தியம் பண்ணி நம்ம குடும்பத்துக்குன்னு என்னங்க பிரயோஜனம் இருக்குது, ஏதாவது பணத்தை கொடுக்க போகிறாளா, ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கும்போது இவ எந்த பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சாலும் நமக்கு அதன் மூலமாக எந்த ஒரு பயனும் இல்லை, அதனால் இவ பூ வியாபாரம் செஞ்சால் மட்டும் போதும், இப்படி பெரிய பெரிய தொழிலெல்லாம் எடுத்து செய்ய வேண்டான்னு சொல்லுங்கள், உங்கள் மருமகளுக்கு எப்பயுமே சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதை கேட்ட முத்துவும், அம்மா நீங்கள் என்னம்மா இதே ரோஹிணி வேற ஒரு பார்லர் ஆரம்பிக்க போகிறேன், வேற ஒரு தொழில் செஞ்சு முன்னேற போகிறேன், ஏன் இப்போ பார்லரோட ஓனராக வேற இருக்காங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்களா, நிறைய பணம் வரும், ரோஹிணி கிட்டேருந்து பணத்தெல்லாம் வாங்கிக்கலாம், அதுவும் மனோஜுக்கு ஏற்ற மருமகளாக ரோஹிணி தான் இருக்கான்னுட்டு சம்பாதிக்கிற ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னா, மீனா மட்டும் ஏமா இந்த மாதிரி நல்ல தொழில் செஞ்சு முன்னேறக்கூடாது, அவள் சம்பாதிக்கிறதுல அவளுக்கு உதவியாக நான் இருக்கேன், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார் முதல்ல, மீனாவுக்கு என்ன பிடிக்குதோ என்ன ஆசைப்படுறாளோ அவள் செய்வா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அண்ணாமலையும், முத்து நீ சரியாக சொன்னேன், மீனா இந்த வீட்டோட மருமகளாக இருந்து மற்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிறா, மற்றபடி அவளுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செஞ்சு முன்னேறணும்னு ஆசைப்படுறத செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லாத விஜயா, உன் வேலையை பாரு, ஏன் நீ கூட தான் அங்கே டான்ஸ் கிளாஸுக்கு போகிற, சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற, இந்த வயசில் நீ சம்பாதிக்க ஆசைப்படும் போது மீனா இதெல்லாம் செய்யக்கூடாதா என்ன, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது, அதுவும் இந்த ஒரு ஆர்டர் மூலமாகவே 50,000 ரூபா கிடைக்கும்னு சொல்கிறா, 2-3 ஆர்டர் கிடைச்சா இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது, இந்த வேலையெல்லாம் மீனாவை செய்ய விடக்கூடாதுன்னு நினச்சா, அவள் என்னவோ முத்துவோட சப்போர்ட்டால் அவள் நல்லா சம்பாதிக்கணுன்ற ஆசையில் இப்படிலாம் செஞ்சிட்ருக்காளே, பார்ப்போம் இன்னும் ஏதாவது ஆர்டர் கிடைக்குதானே, அப்படி பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சா கண்டிப்பாக மீனா வீட்டு வேலை தான் செய்யணும், அந்த ஆர்டரெல்லாம் எடுத்து செய்யவே கூடாதுன்னு சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி கோவமாகவே தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் ரொம்ப கம்மி விலையில் கல்யாண டெக்கரேஷன் ஆர்டரை மீனா செஞ்சு தராங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஏற்கனவே ஸ்ருதி சொன்ன மாதிரி எல்லாரோட ஃபோன்லையும் மீனாவை பற்றின அந்த விவரங்கள்லாம் வருது. புதுசாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செய்ய இவங்க ஆரம்பிச்சிருக்க வேலைக்கு நீங்கள் எல்லாருமே உதவி செய்யணும், உங்களுக்கு இவங்களுடைய உதவி வேணும்னா இவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஸ்ருதி சொன்னதால் மீனாவுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க. மீனாவும் அந்த யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க, என்னென்ன செய்யணுன்றத அழகாக எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரே நாளையில் 4-5 ஆர்டர் வருதுன்னா அதை எப்படி தனியாக எடுத்து செய்ய போகிறேன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் முத்து சொல்கிறாரு, மீனா உனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்கல்ல, யாரும் ஆர்டர் தரும்போது வேண்டான்னு சொல்லாத, எத்தனை பேர் கொடுத்தாலும் நம்ம அழகாக நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சே நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். ஏன் உன் தம்பி கூட படித்து முடிச்சுட்டு செட்டிக்கிட்ட தானே போய் வேலைக்கு போனால், இப்போ நம்மளுக்கு ஆர்டர் கிடச்சா அவனையும் நம்ம கூட்டிகிட்டு போவோம், நம்மளுக்கு அவனும் உதவியாக இருப்பான், ஏதோ அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுத்தா அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை புக் வாங்கிறதுக்கோ நல்லா வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சத்யாவுக்கும் இந்த
ஆர்டர் நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுனால சத்யாவையும் வேலைக்கு கூட்டிகிட்டு போகணும், சத்யாவுக்கும் சம்பள பணத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, படிக்கிற நேரம் தவிர்த்து அவன் அங்கே இங்கேன்னு போய் நேரத்தை வந்து வீணாக்காமல் நம்ம கூட வந்தால் கூட அங்கே சத்யா வந்து நல்லா ஒரு பக்கம் படித்த மாதிரியும் இருக்கும், இன்னொரு பக்கம் அவனுக்கும் பணம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி மீனாவுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அதன் மூலமாக மீனாவும் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அவங்க கேட்குற மாதிரியே அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பூவெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க ஆர்டர் கொடுத்த மாலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக மீனா வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு வெளியில் கிடைக்கிற ஆர்டரையும் ரொம்ப நேர்த்தியாக அழகாக செய்கிறாங்க. மீனா அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு என்ன இந்த மீனாவை கையில் பிடிக்கவே முடியல. அவள் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட வெளியில் வேலைக்குன்னு போய் சம்பாதிக்கிற நேரம் தான் அதிகமாயிருச்சு. அவள் அப்படி எவ்வளோ தான் சம்பாதிக்கிறான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாத்தியா விஜயா, முதல்லலாம் முத்து எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ மீனாவால் முத்து திருந்தினதை மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவுக்கு உதவி செய்ய முத்துவும் இந்த வேலையில் நல்லா எடுத்து செய்கிறதுனால ஒரு ஆர்டருக்கே 1,00,000க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க தெரியுமா. ஒரு நாளையில் 3-4 ஆர்டர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு ஆர்டருங்க நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்படி என் பையன் முன்னேறணும் தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். உன்னால் முத்துவை மாற்றவும் முடியல, முத்துவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவும் முடியல. எப்பயுமே மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பேன், அவள் வந்து பெரிய குடும்பத்துலேருந்து வரல, சரியாக படிக்கவும் இல்லை, பணமும் இல்லைன்னுட்டு. ஆனால் இப்போ பார்த்தியா, மீனாவுக்கு நிற்கக்கூட நேரமே இல்லாமல் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. நிறைய வேலை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீ சொல்வியே ரோஹிணி மனோஜ் தான் சம்பாதிக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்காங்க, இப்போ மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னுட்டு. அதெல்லாம் விட மீனா தான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறா. நீயே பார்த்துக்கோயேன், ஒரு ஆர்டருக்கு லட்சக்கணக்கில் அவள் சம்பாதிக்கிறானா. 10-15 ஆர்டர் எடுத்தால் மீனா எவ்வளோ சம்பாதிப்பான்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க? அந்த மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாளா அப்படின்னு கேட்க, ஆமாம் சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் முத்து செய்ய போகிறதா சொன்னான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இந்த மீனா படிக்காதவ, அவளால் வெறும் பூக்கெட்ட மட்டும்தான் முடியும், 100-200 சம்பாதிப்பான்னு பார்த்தா இப்படி திடீர்னுட்டு புதுசாக ஒரு ஆர்டர் எடுத்து செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாளிங்க. இதெல்லாம் உண்மையாங்க? அப்போ மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நிறைய பணம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே மீனாவும் முத்துவும் படிக்கலனாலும் அவங்க 2 பேருமே திறமைசாலி. யாரையும் ஏமாத்துனதும் இல்லை, யாரையோட மனசையும் வந்து கஷ்டப்படுத்துனதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க முன்னேற தான் செய்வாங்க. அவங்க பொய் சொல்லவும் மாட்டாங்க. தொழிலை ரொம்பவே நேர்மையாக செய்கிறாங்க. ஏன் மனோஜை பார்த்தல்ல, இப்போ அவனுக்கு இந்த பிஸ்னஸுக்காக ஒரு ஆர்டர் கிடைக்கணுன்ட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே பொய் சொல்ல வச்சான். பெரிய பணக்காரங்க மாதிரி அந்த டீலர்கிட்ட பேச வச்சான். ஆனால் முத்துவும் மீனாவும் அப்படி இல்லை, கிடைக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்காங்க. பொய் சொல்லாமல் வாழ்ந்தாதான் முன்னேற முடியுமே தவிர்த்து யாரையும் பொய் சொல்லி ஏமாத்தினா முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இதெல்லாம் கேட்கும்போது விஜயாவால் தாங்கிக்கவே முடியல. இந்த ரோஹிணி வெறும் ஒரு பார்லரில் வச்சுருக்கா, மாதம் 5,000 ரூபா பணம் தரா, ஏதோ 50,000-60,000 சம்பாதிக்கிறதா சொல்கிறா. படிக்காத மீனாவே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது ரோஹிணி பேசாமல் அவங்க அப்பா கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் வாங்கினாதான் நாம் சீக்கிரமாக பணக்காரங்களாக முடியுமே தவிர்த்து இனி ரோஹிணியை நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. இங்கே ரோஹிணியும் மீனாவோட வளர்ச்சியை பார்த்து அவங்க சம்பாதிக்கிற பணத்தை பார்த்தும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த மீனாவுக்கு இங்கே வீட்டில் வேலை செய்கிறத விட வெளியில் நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதன் மூலமாக மீனாவும் முத்துவும் ரொம்பவே பணக்காரங்களாயிட்டே இருக்காங்க. அதுவும் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு ரூமை வேற கட்டிகிட்டு இருக்காங்களே, நம்மளை விட பெரிய ரூமாக கட்டிடுவாங்க, ஏன்னா அவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நமக்கு ஏதாவது பண தேவைன்னா கூட மனோஜ் கிட்ட தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த மீனா தனி ஆளாக இருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. படித்த மனோஜை விடையும் என்னை விடையும் இந்த வீட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறதே மீனா தான். வீட்டு வேலையவும் வேற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து சொல்கிறாங்க, மீனா நீ எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க, இப்போ நம்மளுக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் இனி வீட்டு வேலையை நீ செய்யாமல் வெளியில் ஆர்டர் எடுக்கிறதும் இந்த வேலைகளை மட்டும் நீ பார்த்துக்கோ. அப்போ தான் இங்கே அம்மாவாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் சம்பாதிக்கிறதுனால தானே உன்னை வீட்டு வேலையை பார்க்க வச்சாங்க. இப்போ நீயும் மற்ற மருமக மாதிரியே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. நீ வீட்டு வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பார்லர் அம்மாவும் உன்னை விட கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. ஸ்ருதியும் இந்த வீட்டோட மருமக தான். அவங்க பணக்காரங்களாகவே இருந்தாலும் உன்னை விட கம்மியாக சம்பாதிக்கும் போது ஏன் அவங்களும் வீட்டு வேலையை பார்க்கக்கூடாது? ஒரு நாள் வீட்டு வேலையை பார்க்காம வெளியில் நீ செய்யக்கூடிய வேலையை மட்டும் பாரு. இங்கே வீட்டு வேலையும் பார்த்துட்டு மற்ற வேலையும் பார்த்தா உன்னால் எப்படி செய்ய முடியும்னு சொல்லும்போது
இங்கே முத்து இதை உடனே விஜயா கிட்டேயே சொல்கிறாங்க. உடனே விஜயா, என்ன முத்து இதெல்லாம், வீட்டு வேலையை மீனா செய்யாமல் வேற யார் செய்வா? நீ என்னவோ மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதா சொல்கிற, நான் உன் அம்மா தானே, எனக்கு கொஞ்சமாவது பணம் கொடுக்கணும்னு 2 பேரும் யோசனை பண்ணிங்களா? நீ சம்பாதிக்கிற பணத்தை மீனாவோட அம்மாவுக்கு கொடுக்கறது, மீனாவோட தம்பிக்கு செலவு செய்கிறதுன்னு பார்க்குறியே தவிர்த்து என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் எதுக்கு உங்களை பற்றி யோசிக்கணும்? இந்த வீட்டில் எல்லா வேலையும் மீனா தான் செய்யணும், வேற வழி கிடையாது. என்னதான் அவள் இப்போ சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சாலும் அவள் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வரலை. ஆனால் ரோஹிணியும் ஸ்ருதியும் அப்படி கிடையாது. அவங்க அப்பா கோடி கணக்கில் பணம் வச்சுருக்கிறவங்க, சொத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் மனோஜ் ரோஹிணியை மாதிரி நீயும் மீனாவும் வரவே முடியாது அப்படின்னு எப்பயும் போல் ரோஹிணிக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க விஜயா. முத்து மீனாவும் நிறைய ஆர்டர் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க மாடியில் இங்கே அண்ணாமலை சொன்ன மாதிரியே அழகாக ஒரு ரூமையும் கட்டிடுறாங்க. கெட்டினது மட்டும் இல்லாமல் அந்த ரூமை பார்த்து மீனா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இத்தனை நாள் நம்ம ரூம் இல்லாமல் இருந்தோம், இப்போ நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நம்ம எவ்வளோ அழகாக ஒரு ரூம் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கின கடன் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டோம். இப்போ 2 காருக்கு பதிலாக 4 கார் வாங்கியிருக்கோம். சீக்கிரமாகவே உங்களுக்கும் ஒரு பெரிய ட்ராவல்ஸை நம்ம ஆரம்பிச்சிடணுங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் இந்த கிடைக்கிற ஒவ்வொரு ஆர்டர் மூலமாக நல்லா வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. மீனாவும் நிறைய சம்பாதிக்கிறதுனால அங்கே இங்கேன்னு பூ வியாபாரத்துக்கு போகாமல் ஒரு பெரிய பூக்கடையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூக்கடையில் அவங்க வியாபாரம் பார்க்குறது, மாலைக்கு நிறைய ஆர்டர் எடுக்கிறது, வீட்டில் வச்சு எந்த ஒரு மாலையும் கெட்டக்கூடாதுன்னு விஜயா சொன்னதால் அவங்க மீனாவும் தனி ஒரு பெரிய கடையை ஆரம்பிச்சு அதன் மூலமாகவே நிறைய ஆர்டர் எடுத்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. மீனா இப்படி சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ரோஹிணியால் தாங்க முடியல. இதை பார்த்த விஜயா சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட, ரோஹிணி, அந்த மீனாவே இவ்வளோ சம்பாதிக்கும் போது உங்கள் அப்பா கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கிறதா நீ சொன்னேன், பேசாமல் உங்கள் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி உனக்குன்னு கொஞ்சம் பணத்தை வாங்கி நீயும் 2-3 பார்லரில் ஆரம்பிமா. இப்படியே ஒரே பார்லரில் 60,000 சம்பாதிச்சா நம்ம குடும்பத்துக்கு போதுமா? உனக்கே தெரியும், மனோஜுக்கு இந்த டீலர்ஷிப்பை வாங்கி கொடுத்ததே நீ தான். அப்படி இருக்கும்போது இந்த கடையை வச்சு அவன் சரியாக ஒரு வியாபாரமும் பார்க்க மாட்டேங்கிறான். ஏதோ நான் பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்கிறான், மாதம் 50,000 கூட அவனால் தர முடியல. நீ தான் இனி உங்கள் மாமா கிட்ட சொல்லி 2-3 பார்லரில் ஆரம்பித்து மீனாவை விட அதிகமாக சம்பாதிக்கணும். பாரு, அந்த மீனாவே சொந்த கடை ஆரம்பித்து எவ்வளோ ஆர்டர் எடுத்து கை நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா. நீ பெரிய பணக்காரிமா, அதனால் உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பணத்தெல்லாம் வாங்குற வழியை பாரு. எப்பயுமே மீனாவை விட நீ அதிகமான பணம் வச்சுருக்கணுமே தவிர்த்து மீனாவை விட குறைஞ்ச மருமகளாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல ரோஹிணி யோசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான். மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால நானும் இப்போ எங்கள் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்டு வாங்கணும்னு சொன்னால் யார்கிட்ட பணத்தை கேட்டு வாங்குறது? எனக்கு தான் மலேசியா அப்பாவும் இல்லை மாமாவும் இல்லை. நான் சொன்னது அவ்வளவும் பொய்யாச்சே. இந்த மீனா சம்பாதிக்கிறதுனால இந்த விஜயா அத்தை சந்தோஷப்படாமல் என்ன வேற இப்படி பணத்தை வாங்கணும், மறுபடியும் நீயும் பெரிய பார்லர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி. மீனா அதிகமாக சம்பாதிக்கிறதுனால முத்துவுக்கும் ஒரு புதுசாக ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ முத்துவும் கார் டிரைவராக இல்லாமல் சவாரிக்கெலாம் போகாமல் முத்துவுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்க முத்துவும் ரொம்பவே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. மீனா முத்துவோட வளர்ச்சியை பார்த்து தாங்க முடியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க விஜயாவும் ரோகிணியும். நாம் இந்த முத்துவும் மீனாவும் படிக்காதவங்க, சரியாக வேலை செஞ்சு சம்பாதிக்க தெரியாதவங்கன்னு சொன்னோம். ஆனால் மனோஜை நிறைய படிக்க வச்சேன். அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் அவன் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி கை நிறைய சம்பாதிக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் மனோஜ் இப்போ வரைக்கும் வீட்டுக்குன்னு எந்த ஒரு பணத்தையும் கொடுத்ததில்ல. ஆனால் இந்த மீனாவும் முத்துவும் இப்படி ஒவ்வொரு ஆர்டரும் எடுத்து நல்லா சம்பாதிச்சு வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. என்ன ஏதுனே தெரியல, ஆனால் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எனக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் தொழிலில் வளர்றதை பார்த்து இங்கே பொறாமையில் இருக்காங்க ரோகிணியும் இங்கே விஜயாவும். ஆனால் அண்ணாமலை இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முன்ன மாதிரி இல்லாமல் முத்து இவ்வளோ நல்லா சம்பாதிச்சு முன்னேறானா அதுக்கு காரணமே மீனா தானே. மீனாவை கூப்பிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காரு அண்ணாமலை.